வணக்கம், வந்தாச்சு உங்க பவர் பேக்ட் பாட்காஸ்டர் பவித்ரா. இன்னைக்கு நம்ம வானன் வாழம் சேனல்ல சீசன் 3ல எபிசோட் 29ல என்ன பார்க்க போறோம்? ரெஸ்ட், அதாவது ஓய்வு பெறுவது பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட பற்றி இருக்க போது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் அப்படிங்கிறதான இது சீரீஸாக இருக்க போது. ஸோ இதை பற்றி இருக்க போது அப்படி பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் அப்படிங்கிறது என்னென்ன வகைகள்லாம் இருக்குது, ரெஸ்ட் அப்படிங்கிறது மல்லாக்க படுத்து தூங்குறதா இல்லை ஓடி விளையாடுறதா அப்படிங்கிற மாதிரி, அதே மாதிரி சயின்ஸ், ரெஸ்ட் பின்னாடி இருக்க சயின்ஸ் பற்றி, அதே மாதிரி பெரிய பெரிய சீரியஸான திங்கர்ஸாக இருப்பாங்கள்ல, அவங்களாம் வந்து எப்படி தன்னோட ஷெடியூலை வந்து அவங்க பண்ணிக்கிறாங்க, அவங்க லைஃப் எப்படி வந்து அவங்க ஷெடியூல் பண்ணிக்கிறாங்க, எப்படி அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க, எப்படி அவங்க பயங்கரமாக வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அலெக்ஸ் அவர்கள் தன்னோட புக்கில் ரெஸ்ட் அப்படிங்கிற புக்கில் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து எவ்வளோ இன்ஃபர்மேட்டிவான எவ்வளோ என்ஜாயபிள் வேல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அதுக்காக உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ அண்ட் திஸ் எபிசோட் இஸ் கோயிங் டு பி அண்ட் அழகு லிஸ்னர் ரெக்கமெண்ட் பண்ண எபிசோட். ஸோ இது வந்து சஃபரிங் சீரிஸ் அப்படிங்கிற எபிசோட் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஜனவரி 2024 டைமில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. அந்த எபிசோட வந்து நம்ம வந்து ஹவு டு ஹேண்டில் சஃபரிங் நினைக்கிறேன். ஹவு டு ஹேண்டில் சஃபரிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு புக்கு இருக்கும், த ஆர்ட் ஆஃப் சஃபரிங் அப்படிங்கிற புக்கு. அதில் வந்து சஃபரிங் சீரீஸில் ஒரு பர்டிகுலர் எபிசோட் வந்து ரெஸ்ட் பற்றி இருக்கும். ஸோ அந்த எபிசோட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெஸ்ட் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் ஒரு சீரீஸாக நம்ம ஒரு எபிசோட் ஆகும் நம்ம கண்டிப்பாக போடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் வந்து ஒரு நபர் வந்து கேட்டு ஒரு எபிசோட் வந்து சொல்லியிருந்தாங்க, அந்த எபிசோடு கேட்டு சொல்லியிருந்தாங்க, நீங்கள் வந்து ரெஸ்ட் பற்றி போடுங்க, கண்டிப்பாக வந்து நான் கேட்குறேங்க, எனக்கு வேணுங்க அதை பற்றி அப்படி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இந்த புக்கை வந்து நான் படிக்கும்பொழுது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ரெஸ்ட் பற்றி இருந்துச்சு. நிறைய வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஓகேப்பா, ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயமா நம்ம மைண்ட் அளவில், நம்ம பாடி அளவில் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது. ஸோ அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஹாய் ஆல் எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக செமையாக இருப்பீங்க நம்புறேன். ரொம்ப நாள் கழிச்சு மீட்டிங் யூ ஆல். இந்த இடைப்பட்ட காலத்தில் நிறைய அழகான விஷயங்கள் நடந்துச்சு, நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு, அண்ட் வந்து நிறைய டாபிக் சஜஷன்ஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஒரு நபர் வேற ரொம்ப அழகா, நம்ம அழகு லிசனர் சொல்கிறோம் அதே மாதிரி க்யூட்டாக ஒரு விஷயம் நடந்துச்சு. இந்த எபிசோடை பற்றி இது நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹவு கியூட் இல்லையா? ஸோ அந்த எபிசோடும் அதுக்கப்புறம் இன்னொரு நபரும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி என்ன சுற்றி இருக்க நபர்களாக இந்த ஒரு விஷயத்தில் ஒரு ட்ராப்பில் மாட்டிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு, அதனால இதை பற்றி நீங்கள் பேசுங்க பவித்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்லாம் வந்துச்சா, ஸோ அதெல்லாத்தையும் சேர்த்து ஐம் கோயிங் டு டெல் இந்த அது சேர்த்து இல்லை, தனித்தனியாக இந்த வருஷத்தில் நம்ம எல்லாம் அதில் பண்ணலாம் செமையா. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் அது சின்ன பிள்ளைங்கிட்ட நோட்டீஸ் பண்ணேன். குழந்தைங்க வந்து இதனால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட மழை தன்னத்தை எழுதிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதையும் இந்த எபிசோட் எல்லாம் நம்ம அதை அட்ரஸ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு நோட்டோட லெட்ஸ் கெட் இன்டு டுடேஸ் எபிசோட். இது வந்து ரெஸ்ட் பற்றின எபிசோட். ஸோ இதில் வந்து அலெக்ஸ் அவர்கள் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் ஒர்க் வேற விஷயங்கள் கிடையாது, ரெண்டு பேரும் பார்ட்னர்ஸுங்க, அதாவது இவங்களோட பேர் வெவ்வேறு பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்லைங்க, இவங்களாம் ஒன்றுக்குள்ள ஒன்று காந்தி பிரதம் பண்ணுங்க அப்படின்னு அலெக்ஸ் அவர்கள் சொல்றாரு. ஸோ என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, ஹைலி காம்படிட்டிவாக இருப்பாங்களா, ரொம்ப அத்லீட்ஸ், பயங்கரமாக ஸ்போர்ட்ஸ் பண்ணுறவங்க, இல்லைனா வந்து பயங்கரமாக வந்து இது எழுத்தாளர்கள், அப்புறம் வந்து இந்த படம்லாம் டைரக்ட் பண்ணுவாங்கல்ல, இந்த மாதிரி பயங்கரமாக தீவிரமாக வேலை பார்க்குறாங்களா, இவங்கலாம் வந்து எந்த அளவுக்கு வேலை பார்க்குறாங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் எடுப்பாங்க. அப்படி ஒரு லாங்கர் பீரியட்ஸ் ஆஃப் ரெஸ்ட் இருக்கும் இவங்களுக்கு, நிறைய நேரம் இவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க, ரொம்ப டீப்பாக ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனால ரெஸ்ட் ஒர்க் வெவ்வேறு விஷயங்கள் கிடையாது. நீங்கள் வந்து நான் 10 நாள் ஒட்டுக்கா வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், 2 மாதம் ஒட்டுக்கா வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பண்ண முடியாது. அப்பப்போ நீங்கள் ஒரு குட்டி பிரேக்ஸ் எடுத்துக்கணும். அந்த பிரேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து இது நம்ம சுற்றி நிறைய இடங்களை பார்க்குறோம், நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவிட் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து பிரேக் எடுக்காதீங்க, நீங்கள் வந்து உழைச்சிட்டே இருங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருங்க, சக்ஸஸ் முக்கியம் தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர்த்து டயர்டாக ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லைங்க, ரெஸ்ட் எடுத்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாங்க, ரீஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. பட் விட்ட இடத்துல ரெசியூம் பண்ணலாம். ஒரு சில நேரங்களில் நம்ம கிட்ட எனர்ஜி எல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கப்புறமா நம்ம ரீஸ்டோர் பண்ணுற அந்த எனர்ஜி ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ரெஸ்ட் தேவைப்படும். அப்படின்ற நேரத்தில் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், தப்பு இல்லை, இட்ஸ் ஓகே டு ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு நோட்டில் தான் இந்த ஒரு சீரீஸ் இந்த ஒரு எபிசோடு இருக்க போகுது. ஸோ அதனால நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி பெரிய வெக்கேஷன் போயிட்டு பக்கத்து நாட்டுக்கு போயிட்டு டான்ஸ் ஆடி பாட்டு பாடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துலயே டீப் பிரீத் பண்ணுறது மூலயமா, ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்துறது மூலயமா நீங்கள் ஈஸியாக ரெஸ்ட் எடுக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் மைண்டை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கிறது மூலியமாகவே உங்கள் பாடி திரும்ப அந்த எனர்ஜி ரீஸ்டோர் பண்ணும். நல்லா ஹெல்த்தியான சாப்பிட்றது மூலயமா, நல்லா தூங்குறது மூலயமாவே நல்லா பாடி ரீஸ்டோர் பண்ணும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி ரெஸ்ட் எப்பப்பெல்லாம் எடுக்க முடியுமோ உங்கள் டைமை பொறுத்து, உங்கள் ஒர்க்கை பொறுத்து நீங்கள் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால் இன்னும் எஃபிஷியண்டாக இன்னும் சூப்பராக வேலை பார்க்க முடியும். ஏன்னா நான் சொல்கிறது. செகண்டாக என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, அலெக்ஸ் அவர்கள் ரெஸ்ட் இஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நீங்கள் மல்லாக்க படுத்து விடத்தை பார்க்குறது தாங்க ரெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. நீங்கள் வந்து
ஓடி ஆடி விளையாடுறது கூட ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நான் வந்து மண்டே டு ஃப்ரைடே வேலை பார்க்குறேன், சாட்டர்டே சண்டே விளையாண்டு திரும்ப ஒரு ரெஸ்ட் எடுக்கணுமா, அதாவது நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து கேம்ஸ்லாம் விளையாண்டுட்டு ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாண்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு ரெஸ்ட் எடுக்கணுமா, அது நான் ஒரேடியாகவே படுத்து தூங்குவேனே சாட்டர்டே சண்டே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஓகேவா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு அலெக்ஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீங்கள் வந்து ஸ்போர்ட்ஸ் பண்ணுறது மூலயமா, அது கார்டனிங்லாம் பண்ணுறது மூலயமா, குட்டி குட்டி வாக்ஸ் போகிறது மூலயமா, வாக்கிங் பண்ணுறது மூலயமா உங்கள் பாடி பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் பாடி மைண்டும் இன்டர் ரிலேட்டட் இல்லையா? ஸோ இங்கே பாடி வந்து ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டும் ஷார்ப் ஆகும். அது மூலயமா உங்களோட டிஃபிகல்ட்டான டாஸ்க்குக்கு தேவையான எனர்ஜியை வந்து உங்கள் வந்து பாடி மைண்டும் ரீஸ்டோர் பண்ணும். ஸோ அப்போது அந்த மாதிரி ரீஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிற ரெஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனாலும் படுத்து தூங்குறது தானே வந்து செம்மையான ரெஸ்ட்டு. ஏன்னா அப்போ தான் நம்மளோட உறுப்புகள்லாம் வேலை செய்யறதில்ல, அப்போ தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்க முடியும், அப்போ தான் நம்ம பாடி மைண்டு பயங்கரமாக ரெஸ்ட் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணலாம். அதுக்கு அலெக்ஸ் அவர்கள் என்ன திரும்ப சொல்கிறாரு, நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க படுத்து தூங்குறது தான் செம்ம டீப்பான ரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் தூங்கும் போதும் ஒரு உறுப்பு பயங்கரமாக வேலை செஞ்சு தான் இருக்குது. நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு வேலை பார்க்குதோ அதே மாதிரி நீங்கள் தூங்கும் போதும் அந்த உறுப்பு வேலை பார்த்துட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை ஹார்ட் கிடையாது, இது பிரெயினா. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது உங்கள் பிரெயின் பயங்கரமாக வேலை பார்க்குது. அதாவது நீங்கள் முழிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வேலை பார்க்கும்போது எந்த அளவுக்கு உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கோ அதே மாதிரி நீங்கள் தூங்கும் போது பிரெயின் ஆக்டிவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். எனக்கு இது தெரியலையேப்பா, அது எப்படி இப்போ ஆக்டிவாக இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கிறது, நீங்கள் தூங்கும் போது எவ்வளோ ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது வந்து அன்கான்ஷியஸாக நீங்கள் ஒர்க் பண்ணும். உங்களுக்கு கான்ஷியஸாக தெரியாது உங்கள் பிரெயின் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறது. ஆனால் உங்கள் பிரெயின் வேலை பார்த்துட்டு தான் இருக்குது. அப்போ என் பிரெயினுக்கு டயர்ட் ஆகாத, என் பிரெயினுக்கு வந்து ரெஸ்ட் தேவைப்படாதா, முடிச்சுட்டு இருக்கும்போது வேலை பார்க்குது, தூங்கிட்டு இருக்கும்போது வேலை பார்க்குது, ஏப்பா இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுச்சு அப்படின்னா, அதுக்கும் அலெக்ஸ் அவர்கள் என்ன தெரியுமா சொல்றாரு, உங்க பிரெயின் இந்த வேலை பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து இந்த பிரெயின் எதுக்கு வேலை பார்க்குது அப்படி பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நாளில் என்னென்னலாம் நடந்துச்சு, இந்த நபருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவை, எந்த விஷயங்கள்லாம் தேவையில்லை, எந்த விஷயங்கள்லாம் மனசில் பதிய வைக்கணும், எந்த விஷயங்கள்லாம் மெமரியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தூங்குற டைமில் பிரெயின் வந்து ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருக்குமா, இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணிக்கிட்டு இருக்குமா. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுறது மூலயமா நம்மளை வந்து நியூராலஜிக்கல் டிசீஸ்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுமா. அதாவது நியூரான் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து, நர்வ் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து இந்த பிரெயின் ஆக்டிவிட்டி தான் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில நேரங்களில் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்கன்னா தெரியும். நான் வந்து பயங்கரமாக நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நிறைய இடங்களில் நம்ம பகல் ஃபுல்லாக ஒரு சிச்சுவேஷனுக்கான ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருப்போம். அதாவது ஒரு சேலஞ்சுக்கான சொல்யூஷன் தேடிட்டு இருப்போம். இந்த விஷயத்தை இப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியலையே அப்படின்னு சொல்லி பகல் ஃபுல்லாக யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அது கனவுல பதிலாக வருது இல்லைங்களா. அது மாதிரி கனவுகள் வரதுக்கான காரணமும் இந்த மாதிரி பிரெயின் ஆக்டிவிட்டினால தான். அதாவது இந்த பிரெயின் வந்து வேலை பார்க்குது இல்லைங்களா, தேவையான விஷயங்களை வெளித்தள்ளுறது, தேவையான விஷயங்களை பதிய வைக்கிறது, இந்த பிரெயின் ஆக்டிவிட்டியின் காரணமாகத்தான் இந்த மாதிரி ட்ரீம்ஸும் வருது அப்படிங்கிற மாதிரி அலெக்ஸ் அவர்கள் சொல்கிறாரு. ஸோ அதனால் நீங்கள் தூங்கிட்டு இருக்கும் போதோ உங்களோட உறுப்புகள் வேலை பார்த்து தான் இருக்க போகுது, நீங்கள் முடிச்சுட்டு இருக்கும் போதோ நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பண்ணும்போது உங்கள் உறுப்புகள் வேலை பார்த்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ அதனால் எந்த ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கான்ஷியஸாக முடிவு பண்ணீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பும் உங்களோட ரெஸ்டிங் டைமும் உங்கள் ஒர்க்கும் செம்மையாக இருக்கும். ஏன்னா நான் சொல்கிறது. அடுத்ததாக என்ன சொல்கிறாரு அப்படி பார்த்தீங்கன்னா, தேர்டாக ரெஸ்ட் இஸ் அ ஸ்கில் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது எப்படி ஒரு ஸ்கில்லோ அதே மாதிரி ஓய்வு பெறுவது அப்படிங்கிறதும் ஒரு ஸ்கில்லு அப்படின்னு சொல்கிறாரு. முன்னாடி சொன்ன ஒரு விஷயத்தை இங்கே இந்த ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அதாவது சீரியஸாக வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, வேர்ல்டு கிளாஸ் பெர்ஃபார்மர்ஸு, அதுக்கப்புறமா வந்து சீரியஸான திங்கர்ஸு, ரைட்டர்ஸு, ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களா எந்த அளவுக்கு வேலை பார்ப்பாங்களோ அந்த அளவுக்கு டீப்பாக டெலிபரேட்டாக ரெஸ்ட் எடுப்பாங்க, ரொம்ப கான்ஷியஸாக ரெஸ்ட் எடுப்பாங்க. ஓகேப்பா நான் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு மூடோட இவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துல அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படி பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின்டு ப்ரீதிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸையும் நம்மளோட பதட்டத்தையும் நம்மளோட பயத்தையும் நம்மளை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும், நம்ம மேனேஜ் பண்ணக்கூடிய நம்மளுக்கு ஒரு தெம்பை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. டிசிப்ளினான பிரீதிங் அப்படின்னா ஒரு மாதிரி டீப்பாக ப்ரீத் பண்ணுறது, நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுறது. இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறது மூலமா நம்மளுக்குள்ள இருக்க எனர்ஜி, நமக்கு தேவையான எனர்ஜி நம்மளுக்குள்ள ரீஸ்டோர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது உறக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா, அந்த மாதிரி சத்தமாக சொல்கிறதுக்கு, எனர்ஜைஸாக வேலை பார்க்குறதுக்கு இவங்க வந்து ப்ரீதிங் டெக்னிக்ஸ்லாம் பயன்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, இது மாதிரி சிங்கர்ஸ் வந்து
பயங்கரமாக ப்ரீதிங் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க ஒரு இடத்துல வந்து மூச்சு விடாமல் பாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எஸ்பிபி பாட்டுன்னு இருக்கும் பார்த்தீங்களா, மண்ணில் இந்த காதல் என்று யாரும் வாழ்தல் கூடுமோ, அந்த பாட்டெலாம் நடுவில் வந்து அப்படியே இந்த சரணத்தோட பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல ஆரம்பிப்பார், சரணமோட பாடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பாடுவார். அதெல்லாம் வந்து செம்ம இதுவாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் பின்னாடி காரணம் என்னடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவரோட ப்ரீதிங் டெக்னிக்காக தான் இருக்கும். அதே மாதிரி அத்லீட்ஸாக இருப்பாங்க பார்த்தீங்களா, இவங்களை அடிச்சிக்கவே முடியாதுப்பா, செம்ம காம்படிட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக அவங்களோட ஸ்போர்ட்ஸில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் அவங்களோட ப்ரீதிங் டெக்னிக்ஸ் தான், அவங்களோட ப்ரீதிங் ப்ராக்டிஸ் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ நடுவில் உங்கள் ஒர்க் நடுவில் ரெஸ்ட் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா நல்லா டீப் இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்கள். உங்கள் டைமை பொறுத்து, முன்னாடி சொல்லி நம்ம அந்த டைமை பொறுத்து இப்போ வந்து 10 பிரீத்ஸ் பண்ண முடியும், டைம் இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் 10 பிரீத் எடுத்து பண்ணலாம். அதே மாதிரி இல்லைப்பா எனக்கு ரொம்ப ஷார்ட் அண்ட் டைம் இருக்குது அப்படின்னா 5 பிரீத் எடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணும்போது நல்ல ஆக்சிஜன் சப்ளை உங்களுக்கு கிடைக்கும். அது மூலமா இன்னும் எஃபெக்டிவாக இன்னும் சூப்பராக உங்களால் பல மடங்கு செம்மையாக உங்களால் வேலை பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் கூட நான் வந்து இந்த ப்ரீதிங் பற்றி நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, விமன் வந்து லேபர் பெயினில் இருப்பாங்க இல்லைங்களா, ப்ரெக்னென்ட் விமன் வந்து குழந்தை பிறப்பு அந்த வலி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வலியை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரீதிங் டெக்னிக்ஸை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி யோகாவில் இருக்கவங்களுக்கு தெரியும், யோகாவில் இருக்கவங்களுக்கு ஒரு போஸ் பண்ணுறாங்க, ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறாங்க பாடியில் அப்படின்னா நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ண சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த பார்ட்டுக்கு நல்ல ஆக்சிஜன் போகணும், அதாவது உங்கள் அந்த பாடி பார்ட்டுக்கு ஸ்ட்ரெச் பண்ண பாடி பார்ட்டுக்கு நல்ல ஆக்சிஜன் சப்ளை போனால் தான் அந்த பார்ட் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவும் நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ண முடியும். அதனால தான் நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ண சொல்லுவாங்க. இது வந்து நான் ஒரு யோகா மாஸ்டர் கிட்ட நான் வந்து இது வந்து கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த பிரெத் அப்படிங்கிறது நம்ம வந்து நம்மளோட ஃபிசிக்கலையும் நம்மளோட மென்டலையும் ரொம்ப மென்டல் ஹெல்த்துக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதனால நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. அது வந்து ஒரு பெரிய பெரிய பிளெஸிங். அது வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாது, நம்ம வந்து ஆக்சிஜன் மாஸ்க் இல்லாம பிரீத் பண்றது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிளெஸிங் அப்படிங்கிறது. அதனால வந்து இதை வந்து பெரிய பிளெஸிங்கா ஒரு நன்றி உணர்வோட இதை வந்து ஒரு நாள் இதை வந்து நீங்க கொண்டு போங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்பப்பெல்லாம் தேங்க்யூ சோ எந்த கடவுளை நம்புறீங்களோ அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுங்க. இது வந்து நிறைய மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும். அலெக்ஸ் அவர்கள் கடைசியாக ஒரு இன்ட்ரோடக்ஷனில் கடைசியாக ஒரு விஷயத்த சொல்லி முடிப்பார். அதாவது இன்ட்ரோடக்ஷனோட எண்ட் தான் இது. என்ன சொல்லுவார் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து, நான் வந்து ஒர்க் நீங்கள் பண்ணாதீங்க அப்படின்லாம் சொல்ல, ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதை பொறுத்து தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணுமா வேணாமா, குழந்தை வேணுமா வேணாமா, பெட்ஸ் வேணுமா வேணாமா, எந்த வகையான ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் கூட வச்சுக்க போகிறீங்க, எந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது ஒர்க் தான். அதனால ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்கிறது வர்றது என்னன்னா, ரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நீங்கள் ரெஸ்ட் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பெட்டரா ஒர்க் பண்ண முடியும் அப்படிங்கறத நான் எம்பசைஸ் பண்ண வர விஷயம். அதே மாதிரி இந்த புக் வந்து ஒரு லைஃப் ஹேக்கிங் புக்லாம் கிடையாது. இந்த வகையில் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நீங்க செம்மையா வேலை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு டெக்னிக்கை நான் எல்லாருக்கும் சொல்ல போறது இல்லை. பிகாஸ் இங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கிறது வெவ்வேறு மாதிரி இருக்கும், ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த பண்ற ஒரு ஆங்கிள் வர மாதிரி இருக்கும், ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒர்க் பிளேசஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒர்க் பிளேசஸ்ல உங்ககிட்ட டிமாண்ட் பண்ண ரிசல்ட்ஸ் வெவ்வேறு மாதிரி இருக்கும். அதனால வந்து ஒரே விஷயம் எல்லாருக்கும் பொருந்தாது. அதே மாதிரி ஒரே விஷயத்தை எல்லாருக்கும் திணிக்க முடியாது, ஒரே ரெஸ்ட் டெக்னிக்கை எல்லாரும் என்ன திணிக்க முடியாது. ஸோ நான் வந்து ஒரு பயங்கரமா ஒரு விஷயத்தை என்ன எம்பசைஸ் பண்றேன், எதை வந்து பயங்கரமா பிலீவ் பண்றேன் அப்படின்னா, ரெஸ்ட்டும் ஒர்க்கும் ரெண்டும் ஒன்று தான், ரெண்டுமே வந்து 2 sides ஆஃப் த சேம் காயின் அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலியமா, ரெஸ்ட்டை வந்து எப்படி பெட்டராக எடுக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிறது மூலியமா உங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை ஈஸியாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், அட்டைன் பண்ண முடியும், உங்களால் ஒர்க்கை செம்மையாக பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த இன்ட்ரோடக்ஷன் முடிச்சிருப்பாரு. இது ரொம்ப வேல்யூபிளான விஷயம். பிகாஸ் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு சில நேரங்களில் நம்ம சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா, ஒரே சுச்சுவேஷன் இருக்குது சரிங்களா, அதில் வந்து ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களோட ப்ரொஃபஷனலே நீங்கள் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா, எப்பா என்னால் முடியலப்பா நான் ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அது நீங்கள் தட்டி கழிக்கிறது இல்லை தள்ளி வைக்கிறீங்க அப்படின்னா, அது நீங்கள் பிரேக் முடிச்சுட்டு வந்து திரும்ப அதை நீங்கள் வேலை தான் பார்த்தாகணும். அப்படிங்கிறதுனால யூ ஆர் ட்ரைங் டு எஸ்கேப் ஃப்ரம் தட் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது நீங்கள் எல்லாத்துலேருந்து ஓடுற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த பிரேக் முடிச்சுட்டு ஐயோ திரும்ப வேலைக்கு வேறு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி இன்னொரு இது ஆங்கிளில் கூட பார்க்கலாம். அதாவது இந்த விஷயத்த நான் ரொம்ப நேரம் பார்த்துட்டேன், நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து
திரும்ப நான் வந்து ஒரு இந்த விஷயத்தை நான் பார்த்தேன்னா எனக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பிரேக் எடுக்கிறது கம்ப்ளீட்டாக வேறு, சரிங்களா. அண்ட் இன்னொரு தோரணை என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, இன்னொரு வேலை என்ன அப்படின்னா, இந்த வேலை நான் முடிச்சுட்டேன், நெக்ஸ்ட் வேலையை ஒரு 2 minutes பிரேக் எடுத்து நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறது வேலை. இந்த 3 விஷயங்களும் வெவ்வேறு மாதிரி இருக்கும். ஒரு விஷயம் வந்து எஸ்கேப் பண்ணுற விஷயம், அதாவது இதுல இருந்து எப்படி தப்பிச்சு ஒன்றா போதும்பா அப்படின்னு நினைக்கிறது. இன்னொன்று வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும், அதனால ஒரு ஃபியூ மினிட்ஸ் வேறு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டோ இல்லை ஒரு ஃபியூ மினிட்ஸ் கண்ணை மூடி ரெஸ்ட் எடுத்துட்டோம் திரும்ப அது வேலையை பார்க்குறேன் அப்படின்னு நினைக்கிறது. மூணாவது விஷயம் வந்து ஒரு பிட்வீன் த டாஸ்க் ஒரு ஃபியூ மினிட்ஸோ இல்லை ஃபியூ செகண்ட்ஸோ ரெஸ்ட் எடுக்கிறது அப்படிங்கிறது. இது மூணுல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கான்ஷியஸாக பாருங்கள். இது வந்து நான் ரீசெண்டாக இது நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் ஒரு சுச்சுவேஷனு, ஒரு இடத்துல பயங்கர சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷன் நடக்குது. அப்போ வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எப்போ இதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகிட்டா போதும்பா, மேபி இந்த பிளேஸ்க்கு மட்டும் தான் சுச்சுவேஷன் இருக்கு போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு. பட் எனக்கு உள்ளுக்குள்ளே என்ன தோணுது அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேலஞ்சஸ் எல்லாருக்கும் இருக்க தான் போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வேற இடத்துக்கு போனோம்னா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சேலஞ்சிங்கான சுச்சுவேஷன் இருக்க தான் போகுது. அப்போ இந்த சேலஞ்சஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டன்டான விஷயமா தான் இருக்க போகுது. இதுல இருந்து நம்ம பயந்து ஓட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருப்போம். அப்போ எப்படி பவித்ரா நீ வாழ்க்கையை வாழ்வ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு. ஸோ அதனால சரி என்ன அதாவதுன்னு பார்த்துக்கலாம், நம்மளால முடிஞ்ச அம்பட்டியும் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து நமக்கு மேலே இருக்கிற பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நானும் விட்டுட்டேன். ஸோ ஃபியூ மந்த்ஸ்லேயே அது வந்து சரியா ஃபியூ மந்த்ஸ் கூட சொல்ல முடியாது, ஃபியூ டேஸ்லேயே அந்த சேலஞ்ச் வந்து ஓவர் கம் பண்ணி அந்த ஒரு பிளேஸ்லேயே இப்போ நான் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கேன். ஸோ அதனால நீங்கள் ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஓட ட்ரை பண்ணாதீங்க, ரெஸ்ட்டுங்கிற பேரில் அது வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணாதீங்க. ரெஸ்ட் முக்கியம் தான், நான் இல்லைன்னு சொல்லல, பட் அது வந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அது இன்னும் குழப்பமா, இன்னும் காம்ப்ளிகேட்டடாக, இன்னும் வந்து சிக்கல்களாக வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால என்னதான் நடக்குது பார்த்துடலாம்டா ஒரு கை அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சேலஞ்சஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக, இன்னும் ஹாப்பியாக, இன்னும் ஜாலியாக வாழ முடியும். ஓகே, ஸோ அந்த ஒரு நோட்டோட ரெஸ்ட் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நான் இந்த எபிசோடில் முடிகிறேன். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்டார்டிங்கில், சின்ன குழந்தைங்க ஒரு விஷயத்தை அஃபெக்ட் ஆகணும் அப்படின்னு. இது வந்து என்னன்னா ஓவர் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது வந்து எப்படின்னா, முன்னாடியெல்லாம் நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது நான் யாரை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 80s பிறந்தவங்க, 90s பிறந்தவங்க, 2K ஸ்டார்டிங்கில் பிறந்தவங்க நான் சொல்கிறேன். அந்த டைம்லாம் நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது, நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது இப்போ நாங்களாம் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது செல்ஃபோன்ஸ் வந்துடுச்சு. பட் மேபி நீங்கள் இந்த 80s பிறந்தவங்க, 90s பிறந்தவங்களாம் நீங்கள் காலேஜ் படிக்கும்போது கூட செல்ஃபோன்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு நோட்டில் சொல்கிறேன் என்னன்னா, அந்த டைம்லாம் வந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப், ட்ரூ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு டெஃபினேஷன் நம்மளுக்கு தெரியாது. நம்ம போய் ஒருத்தர்கிட்ட பேசுவோம், பழகுவோம், அப்புறம் வந்து சரி ஓகேப்பா இதெல்லாம் வந்து ரொம்ப வலிக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த மாதிரி நபர்களுக்கிட்டலாம் இந்த மாதிரி நபர்களுக்குலாம் அவ்வளோ வச்சுக்க கூடாது பழருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிய வரும். இந்த புரிதல் எப்போ வரும் அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் டைம்லேயே வரும்னு வச்சுக்கோங்க, ஸ்கூல் எண்டிங்கில் வரும், இல்லை காலேஜ் டைமில் இல்லை காலேஜ் எண்டிங்கில் போல வரும். பட் இப்போ இருக்க குழந்தைங்க எப்படின்னா, அந்த ஸ்பேஸே அவங்க கொடுக்கறதில்ல இன்னொரு நபருக்கு. இவங்க வந்து நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற ஸ்பேஸே கொடுக்கறதில்ல. அவங்க ஒரு கன்க்ளூஷன் இருக்காங்க, எல்லாருமே ஃபேக்கு, எல்லாருமே பொய், எல்லாருமே வந்து ஏமாற்றுவாங்க, நோ ஒன் இஸ் வர்தி ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ரெஸான ஒரு கூண்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க சந்தோஷமாக இருக்காங்களா பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது, ஒரு மாதிரி டிப்ரெஸான ஒரு கூண்டில் இருக்காங்க. ஒரு குழந்தை சொல்லுது, ஒரு 10வது படிக்கிற குழந்தை, ஒரு 15 வயசு குழந்தைனா பெரிய பொருதான் வச்சுக்கோங்களேன், அது வந்து கொஞ்சம் குழந்தைன்னு என் வீடுகளுக்கு பார்த்தாலும் இந்த பிள்ளை குழந்தை தான். சரி, அந்த குழந்தை சொல்லுது, எனக்கு அப்பார்ட்மெண்ட்டில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எனக்கு ஸ்கூலில் யாரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நீங்கள் தான் எனக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என் கூட ஒரு நபர் இருந்தாங்க, அந்த நபர் நானும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தான். ஓகேங்களா, இப்போ நாங்கள் எப்படி ஒரு 15 year old ஃப்ரெண்டாக இருக்க முடியும்? ஓகேங்களா, ஃப்ரெண்ட்லியாக பேசலாம், பட் ஸ்டில் அந்த 15 year old ஒரு 15 year ஃப்ரெண்டு தேவைப்படும் இல்லைங்களா, 15 years 16 years அவங்களுக்கு அவங்க வயசில் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்லியான ஒரு விஷயங்களை ஷேர் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஃப்ரெண்டு தேவைப்படும் இல்லைங்களா. பட் அந்த ஸ்பேஸை அவங்க கொடுக்கறது இல்லை, பிகாஸ் அவங்க கூட ஒரு டீப்பான விஷயம் என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் இப்போ நீ ட்ரூ ஃப்ரெண்ட் வச்சுட்டு என்ன பண்ண போகிற, நீ ஃபேக் ஃப்ரெண்ட்ஷிப்பும் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அந்த ஸ்பேஸ் நீ கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னால் அவங்க அதுலேருந்து அவங்க கொஞ்சம் கூட அது வந்து எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஓகேப்பா நான் வந்து இதை நான் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிற நிலையில கூட அவங்க வரதா இல்லை. அந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக அவங்க மனசில் என்ன பதிஞ்சிருக்காடி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் ஃபேக்கு, ரிலேஷன்ஷிப்லாம் ஃபேக்கு, யாரும் ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது, யாரும் நம்பக்கூடாதுன்னு. பட் அது 15 வயசுல எப்படி அதெல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா, ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் சோஷியல் மீடியா. நிறைய சோஷியல் மீடியா யூசேஜ், நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்மளுக்கு மண்டைக்குள்ள வரும்போது நம்ம வந்து மண்டை வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் யோசிக்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால குழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சோஷியல் மீடியா அப்படிங்கிறத காமிக்காம வளருங்க. ஒரு
18 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து அதை சொல்ல முடியாது. நம்ம சொல்ல முடியாது செஞ்சோம்னா அவங்களுக்கு அது விஷயங்கள்லாம் தெரிய வந்துடும். பட் அது 18 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் உங்கள் ஃபோனை எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த படங்கள்லாம் வந்து இப்போ 7 இயர்ஸ் ப்ளஸ் தான் படங்கள் பார்க்கணும் அப்படின்னா அந்த 7 இயர்ஸ் ப்ளஸ் வரைக்கும் அந்த குழந்தைங்களுக்கு அலோவ் பண்ணாதீங்க. அந்த பவுண்டரி கரெக்டாக செட் பண்ணுங்க. உனக்கு 7 வயசு ஆனதுக்கப்புறம் அந்த படத்தை பார் அப்படின்னு சொல்லி அந்த பவுண்டரி செட் பண்ணுங்க. அது மாதிரி உனக்கு 15 வயசு ஆனால் அந்த படத்தை பாரு, அது வரைக்கும் நீ அந்த படத்தை பார்க்காது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்ட்ரிக்ட் பவுண்டரி செட் பண்ணுங்க. எந்த விஷயங்கள் சொல்லணுமோ அந்த விஷயங்கள் சொல்லுங்க. எந்தெந்த விஷயங்கள் சொல்ல தேவையில்லையோ அந்த விஷயங்கள்லாம் சொல்ல தேவையில்லை. பிகாஸ் அந்த குழந்தைகளுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும், தப்பு பண்ற ஸ்பேஸ். அண்ட் வந்து ஒரு பேரண்டா நீங்க இருக்கீங்க, ஒரு டீச்சரா இருக்கீங்கன்னா இந்த முக்கியமான விஷயத்த ஐ வாண்ட் டு சே திஸ் என்னன்னா, அந்த ஒரு ட்ரஸ்ட் வர்தியான ஒரு ஸ்பேஸை கொடுத்த குழந்தைங்களுக்கு. ஓகேப்பா, நீ ஏதாவது தப்பு பண்ணிட்ட, நீ வந்து எதனா வந்து தப்பு பண்ணிட்ட, இதில் வேற எதாவது இடத்துல போய் சொல்லிட்ட அப்படின்னு நீ என்கிட்ட வந்து சேஃபாக ஒரு மாதிரி நான் ஜட்ஜ்மெண்டான வேலை நீ வந்து என்கிட்ட ஃப்ராங்காக உண்மையாக சொல்லலாம். உனக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீ தாராளமாக என்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. அதுவும் அது நிறைய குழந்தைங்களுக்கு இல்லாத மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால வந்து இது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன குழந்தைங்க இருந்து இட்ஸ் நாட் அபவுட் ஒன் சைல்டு, அந்த ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு மட்டும் கிடையாது. இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2-3 குழந்தைங்க நான் இந்த ரீசெண்ட் டேஸில் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து எப்படி சொல்கிறது, மறைக்கிறது அப்படிங்கிறத தாண்டி எந்த விஷயங்களை காமிக்கணுமோ, எந்த விஷயங்களை வந்து எந்த விஷயம் அவங்களோட கியூரியாசிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுமோ, இன்க்ரீஸ் பண்ணுமோ அதை நீங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுங்க. நிறைய ஸ்போர்ட்ஸ், நிறைய ஃப்ரீயாக தன்னை வந்து ஃப்ரீயாக வெளிப்படுத்திக்கிற நிறைய விஷயங்களை வந்து அவங்க லைஃப்பில் இன்கல்கேட் பண்ணுங்க. அண்ட் வந்து அவங்க இன்னும் ஹாப்பியாக இன்னும் ஜாலியாக அந்த ஒரு மழலைத்தனத்தை மிஸ் பண்ணாமல் இன்னும் சைல்ட்ஹுட்டை இது சூப்பராக பண்ணக்கூடிய விஷயங்களை அவங்க லைஃப்பில் வந்து அவங்களுக்கு பண்ணி கொடுங்க. ஓகே, ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். நன்றி ஃபார் பூனா வராது பொழுதுமனா கிடைக்காது என்று உங்கள் நேரத்தை என் வார்த்தைகளோட செலவிடுறதுக்கு மனசை பிடிச்ச மனசார செய்யுங்க. நிறைய லவோட நிறைய காதோட நிறைய நம்பிக்கையோட செய்யுங்க அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். இது போன்ற வேற ஒரு அழகான எபிசோட சந்திக்கும் வரை பேச்சால் வார்த்தைகள் பிரபஞ்சத்தை பலப்பரப்பாக்கும் பவித்ரா சைனிங் ஆஃப். பாய்.